ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு நல்ல செய்தினே சொல்லலாம். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுக்கு. அதில் ஸ்டாலின் ரொம்ப ஹேப்பியாக இருப்பாங்க. நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருந்தோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். அமலாக்கத்துறை டாஸ்மாக் அந்த ஊழலை பற்றி அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு துறை இருக்குன்னா, அந்த துறையில் ஒரு சிலர் ஊழல் செய்யலாம். ஒரு கும்பல் ஊழல் செய்யலாம். ஆனால் அந்த கும்பலை தனிப்பட்ட முறையில் அவங்கள விசாரிக்கணுமே தவிர, ஒரு ஆட்சியை குற்றம்னு சொல்லக்கூடாது. ஆனால் அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனி மனிதர் தான் அந்த ஊழல் செஞ்சுருப்பார். ஆனால் மொத்தமாக தமிழக அரசு இந்த ஊழலை செஞ்ச மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அதை உயர்நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போயிட்டு, ஆமாம் இவங்க செய்கிறது கரெக்டு தான், அதாவது அமலாக்கத்துறை செய்கிறது கரெக்ட் தான் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. கடுப்பான ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் நிச்சயமாக அந்த நீதிபதி கொஞ்சம் நல்லவங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு துறைன்றீங்கன்னா அந்த துறையில் நிச்சயமாக நல்லவங்களும் இருப்பாங்க, அதே சமயம் ஊழல் செய்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் ஊழல் செய்கிறதுனால மட்டுமே அவங்க அந்த ஆட்சியை குறை சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, அந்த தமிழக அரசு மேலே அலிகேஷன் நிறைய வச்சுருக்கீங்க, அது ரொம்ப தவறு. வேணும் என்றால் நீங்கள் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள், அவங்கள குற்றத்தை நிறுவீங்க. அதை விட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தமிழக அரசை இந்த மாதிரி குற்றம் சாட்டுறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு பாயிண்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா, டாஸ்மாக் ஊழலை பற்றி அமலாக்கத்துறை இனிமேல் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது. வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, தனிமனிதர், அதாவது அதில் தனிமனிதர் யாராவது ஒருவர் தவறு பண்ணியிருந்தா இங்கே அது உண்மைன்னு நிரூபிச்சிங்கன்னா, ஓகே ஒரு தவறு தான் பண்ணியிருக்காரு, ஊழல் செஞ்சுருக்காருன்னு நிரூபிச்சிங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம், அரெஸ்ட்டோ அந்த மாதிரி சம்திங் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு அரசாங்கத்தை நீங்கள் சொல்ல முடியாது இவங்க தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாட்டில்லாம் விற்றுருக்கா, பல எக்ஸ்பைரி டேட் அதெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க. அதை விட அவங்க எக்ஸ்டெண்டாக போயிட்டு மீட்டர் பாக்ஸ் எவ்வளோ நேரம் கடை ஓடி இருக்கு, அதை அந்த ஓடக்கூடிய மீட்டர் பாக்ஸை வச்சு செக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செக் பண்ணது ரொம்பவே கடுப்பாக இருக்குது உச்சநீதிமன்றம். நீங்கள் ரொம்ப அத்துமீறி செயல்பட்டிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது. தனி மனிதர் செஞ்ச தப்புக்கு எப்படி ஒரு அரசாங்கம் பொறுப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அமலாக்கத்துறை கையில் இருக்கக்கூடிய அவங்க எஃப்ஐஆர் முதல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ரிப்போர்ட் உண்மையாகவே தமிழக அரசுக்கு எதிராக இருந்தால் நிச்சயமாக உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரி இருந்திருக்காது. அதனால தான் அவங்க கடுப்பாயிட்டு நீங்களே இனிமேல் இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 6 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த துறையில் இருக்கக்கூடிய நிர்வாகி யாராவது தவறு செஞ்சால் அது அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டும் அதற்கான ஆக்ஷனை நீங்கள் எடுக்கலாம். அதுக்கடையில் நீங்கள் இப்போ நீங்கள் சேகரித்த அந்த கலெக்டான ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, இது ரிப்போர்ட்டாக நீங்கள் மறுபடியும் செல்லாது. நீங்கள் மறுபடியும் இந்த ரிப்போர்ட்டை எங்கேயுமே கொண்டு போக முடியாது. நீங்கள் கொண்டு வந்த ஃபைல்ஸ் ஃபுல்லாகவே இனிமேல் செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக அடிச்சிட்டாங்க. இதனால் ஸ்டாலின் அரசு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நியூஸாக தான் இருக்குது. இப்போ அமலாக்கத்துறை நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அவங்க அவ்வளோதான், அவங்க மேலே ஒரு கடிவாளம் போட்டுட்டாங்க. இனிமேல் யாராவது அந்த துறையில் தனி மனித ஒருவர் தவறு செஞ்சால் மட்டும்தான் அவங்களால கேட்க முடியுமே தவிர, இனிமேல் அவங்க ஃபைல் பண்ண இதுவரை கலெக்ட் பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாமே செல்லாது. அதே சமயம் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்டாலின் அவர்கள் ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால மட்டும்தான் இது நடந்திருக்குன்னு சமூக வலைத்தளங்களில் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிங்க? தமிழக அரசு பின்மன்னதுக்கு காரணம், இதற்கு ஸ்டாலின் ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க போறாரு, இதுதான் காரணமா? இதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கா? தமிழக அரசுக்கு வெற்றி கிடைச்சிருக்கா? அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் வாயில கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.